இன்ட்ரெஸ்டிங்கான கதை படிச்சுட்டு இருக்கு. என்ன கதை? கதை சொல்லவா? சூப்பர் கதை. ஓகேவா? அப்படியே எடுத்து விழாக்கில் போடுவோம். இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமஸ் எவரா அப்படின்னா லவ் கதையா? கேள்வி அவர் ஒரு ஸ்கீ அந்த ஸ்னோல இருந்து இறங்குவாங்க தெரியுமா, அதோட அவர் வந்து நம்ம பேட்மிண்டன் மாதிரி அவர் ஸ்கீ பிளேயர். அப்போ இவங்க 3 பேர், பிரியான், பிரேசர், அப்புறம் இந்த ஆத்தர் 3 பேர் போயிருக்காங்க. அன்னைக்கு பண்ணக்கூடாத அந்த சரிவில் தான் அவங்க பண்ணிடணும்னு நினைச்சாங்க, பட் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா ஸ்னோலேருந்து வரும்போது அந்த புகைலாம் வரும்ல, அந்த அன்னைக்கு உள்ள பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க சரி சும்மா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க லாக்கர் ரூமுக்கு வந்தோடனே இந்த ஆத்தர் வந்து அவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. பிரியானும் பிரேசரும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே நான் வந்து இன்னொருத்தர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் வந்து வேண்டாம் நான் போகல எனக்கு இதாக இருக்குன்னு அவர் எதுக்கு சொன்னாருன்னு அவருக்கே தெரியல. ஆனால் அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு பிளான் மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் போகிறோம், நீ மட்டும் எங்களை வந்து கீழே வந்து பிக்கப் பண்ணு, நாங்கள் பண்ணிட்டு முடிச்சுட்டு கீழே வந்து பிக்கப் பண்ணு. சரி ஓகே. ஆத்தர் வந்து கீழே போய் பிக்கப் பண்ணியிருக்காரு. பிக்கப் பண்ணும்போது போயிருக்காரு 30 நிமிஷம் கழிச்சு. ஆனால் பிரியானும் பிரேசரும் அங்கே இல்லை. அப்போ சரி ஓகே இவங்க வந்து யார்கிட்டயோ லிஃப்ட் கேட்டு மேலே போயிருப்பாங்க போல இருக்குன்னு திரும்பியும் போய் மேலே போய் பார்க்குறாரு லாக்கர் ரூமில் அந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஷூ இல்லை. பட் பிரியானும் பிரேசரோட செப்பல் இதெல்லாம் இருக்கு. அப்போ என்னடா இவங்க காணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா அடிக்கிறாங்க. யாரோட பிரியானோட அம்மா அடிச்சுட்டு, தம்பி இன்னும் இவன் வரல என்னாச்சுன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு இவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். செத்துட்டான்னு சொல்லல, நாங்க இந்த மாதிரி பண்ண ஒரு டேஞ்சரான நாள் இன்னைக்கு, ஆனா நான் பண்ணக்கூடாதுதான் ஆனா பண்ணிட்டோம், அந்த இடத்துக்கு போகக்கூடாது ஆனா போனோம். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நாங்க வந்துட்டோம், ஆனா செகண்ட் டைம் போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அவங்க 2 பேரும். அவங்க அம்மா என்னது காணோம். ஆமா அவங்க அம்மா. அப்போ அவங்க அம்மாவே ஒரு எக்ஸ்பர்ட்டா ஓகேவா அந்த ஸ்கீயிங்ல. அப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு கெஸ் பண்ண முடியுது. கெஸ் பண்ணோன்னே ஒரு 4 மணி ஆகுது சாயங்காலம். போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் போது என்ன ஆகுது, அவங்க வந்து சும்மா ஏதாவது பார்ட்டிக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க. யார் போலீஸ் ஒரு சீரியஸாக எடுக்கல. அப்போ அந்த ஆத்தர் சொல்கிறாரு கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா பூட்ஸ் வந்து அவங்க காலில் தான் இருக்குது, இவங்க செப்பல் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா. அப்புறம் தான் சரி ஃபயர் ரெஸ்கியூக்கு போகிறாங்க. ஃபயர் ரெஸ்கியூ போனோன்னு இந்த கதையெல்லாம் சொன்னோன்னே அவங்க வந்து டாக்ஸு ஹெலிகாப்டர்ஸ் வச்சு, ஏன்னா அந்த இடத்துல போக முடியாது, ஹெலிகாப்டர்ஸ் வச்சு இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நான் ஒரு ஆல்வஞ்சி, அது பேர் ஆல்வஞ்சி ஓகேவா, அந்த புகையா வருதுல ஸ்னோ புகை கிரீன், அது பேர் ஆல்வஞ்சி வந்துச்சு. லைட் சின்ன ஆல்வஞ்சி வந்துச்சு நாங்கள் பண்ணும்போதுன்னு சொல்லும் போது அப்போ அவங்க டாட்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மிட் நைட்டாக ஏதாவது போகிறா டாக்ஸ் எடுத்துட்டு அந்த இதுக்கு போகிறாங்க இடத்துக்கு. யாரு ஓப்பன் ஆகி கொண்டு அந்த இடத்துக்கு போறாங்க மிட் நைட். ஆத்தர் வந்து அந்த லாக்கர் ரூம்ல படுத்துட்டாரு. அப்புறம் எந்திக்கிறாரு, காலை எந்திக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ரொம்ப சத்தம் போட்டு எல்லாரும் அழுறாங்க. அப்போ அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். பார்க்கும்போது அவங்க பிரியாணி அம்மா தான் அழுகுறாங்க. அப்போ அந்த ஆத்தர் வந்து சாரி என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஆல்வஞ்சி வந்து அந்த புகை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த புகை வந்து 6 ஃபீட் ஸ்னோவில் மூழ்கி இறந்துட்டாங்க. அப்புறம் பிரியானும் பிரேசரும் ஒரு வருஷம் லைக் இப்போ நீயும் நானும் பிறந்திருக்கோன்னா இப்போ நான் வந்து 28 செப்டம்பர் பிறந்திருக்கேன், அவங்க 29 செப்டம்பர் பிறந்திருக்கேன். அதே மாதிரி அவங்க இறந்ததும் இவன் இங்கே இறந்துருக்கான், இவன் இங்கே இறந்துருக்கான். 1 ஃபீட். ஓ அவங்க அண்ணன் தம்பியா? இல்லை இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான். கடையோட கருத்து என்னன்னா நம்ம இந்த ஆத்தர் வந்திருக்காருல, அவர் வந்து ஒரு அந்த டிசிஷன் வந்து ரொம்ப யோசிக்கல, சும்மா சரி நான் வரல அப்படிதான் சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் வாழ்க்கையே மாத்திருக்கு. அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம எதுனாலும் பண்றது கூட ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அது ஹிஸ்டரியில நீங்க படிக்கும் போது தெரியும்னு சொல்றாரு. அதான் இந்த புக்கோட மொத்த புக்கோட கதையை போலதானா? இல்ல ஒரு கதை. ஃபேமஸ் எவர். கதை நல்லா இருந்துச்சா? கதை நல்லா இருந்துச்சு. கதை புரியல, சாரி. தேங்க்யூ. என்ன கதை புரியுது? புரிஞ்சுங்க. ஒரு கதையை கேட்டீங்க, ஒருத்தர் தூங்கிட்டேன்.